ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 12th சாப்டர் பேங்கிங் இன் இந்தியாவில் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பேங்கிங் அப்படிங்கிற டேர்ம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆரிஜின் ஆச்சு. 17th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இந்தியாவுக்கு இந்த பேங்கிங் டேர்மை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அதிலிருந்து பல சேஞ்சஸை இந்த செக்டர் பார்த்துடுச்சு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் வளர்ந்து வர மார்க்கெட் எக்கனாமிக்ஸில் ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றியும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் பார்ப்போம். மூணாவது மானிட்டரி பாலிசி. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்களுக்கு தேவையான மானிட்டரி பாலிசியை கொண்டு வரதுக்கு பலவிதமான டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். நாலாவது பேஸ் ரேட்டும், அஞ்சாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ். இதில் ஃபஸ்ட்டு பேங்க்கை பற்றி பார்க்கலாம். பேங்க்குன்றது ஒரு நிதி நிறுவனம். அதில் ப்ரைமரியாக டெபாசிட்ஸை திரட்டுறது, லோன்ஸ் கொடுக்கறதுலாம் ஈடுபடுவாங்க. பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறது அந்தந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். நம்ம கண்ட்ரியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட இன்னொரு கேட்டகரி தான் நான் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது என்பிஎஃப்சிஸ். பேங்க்ஸுக்கும் என்பிஎஃப்சிஸ்க்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ஸில் டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதுலேருந்து எப்போனாலும் மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ரையர் நோட்டீஸும் இல்லாமல். அதுவே என்பிஎஃப்சிஸில் டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட ரூல் படி பேங்க்ஸுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் அப் டு 5 lakhs. அதுவே என்பிஎஃப்சிஸ்க்கு இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமோட முக்கியமான செக்மெண்ட்டாக என்பிஎஃப்சிஸ் வேகமாக வளர்ந்து வராங்க. என்பிஎஃப்சிஸ் பன்முகத்தன்மையோட கொண்ட நிறுவனமாக இருந்து பல வழியில் செயல்படுறாங்க. லைக் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது, லோன் பிஸ்னஸ், ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற செக்யூரிட்டிஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுறதுலாம். பட் ஆனால் பிரின்சிபல் பிஸ்னஸாக அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் இருக்கக்கூடாது. என்பிஎஃப்சிஸ் டைரக்டாவோ இல்லைனா இன்டைரக்டாவோ பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டு அதை கடனாக அல்டிமேட் ஸ்பெண்டர்ஸ்க்கு வாங்குவாங்க. அதே மாதிரி ஹோல்சேல், ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்குலாம் லோன் கொடுப்பாங்க. பேங்கிங் செக்டருக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் என்பிஎஃப்சிஸ் வழங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது ப்ரொசீஜர்ஸ்லாம் எளிமையாக இருக்கும். மூணாவது டெபாசிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். நாலாவது தேவையான டைமில் கடன் கிடைக்கும். ஆர்பிஐ என்பிஎஃப்சிஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணுறது இல்லைனா எந்த மேனர்லையும் கடன் கொடுக்கறதுல இன்வால்வ் ஆகிற கம்பெனியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் என்பிஎஃப்சிஸ்னு சொல்லியிருப்பாங்க. என்பிஎஃப்சிஸோட லைபிலிட்டி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 2 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ், இன்னொன்று நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ். டெபாசிட் அக்செப்ட் பண்ணுற என்பிஎஃப்சிஸ்னால் ஆர்பிஐயில் மேண்டட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அந்த கம்பெனி மினிமம் நெட் ஓன்டு ஃபண்ட் 2 கோடி வச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல் ரெகுலேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சிஸ்க்கு ஆல்ரெடி வேறு ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரால் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்படிப்பட்ட என்பிஎஃப்சிஸ்க்கு ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி கண்ட்ரோல்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், மெர்ச்சன்ட் பேங்க், ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ஸ்க்குலாம் செபி ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்சூரன்ஸ் கம்பெனியை ஐஆர்டிஏவும், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியை நேஷனல் ஹவுசிங் பேங்க்கும், நிவி கம்பெனியை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெகுலேட் பண்ணுவாங்க. சிட் ஃபண்ட் கம்பெனியை சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் 1982 படி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெகுலேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ் டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் டெபாசிட்ஸை மினிமம் பீரியட் 12 months மேக்ஸிமம் பீரியட் 60 months வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, அதாவது சேவிங் கரண்ட் அக்கௌண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. மூணாவது ஆர்பிஐ சொல்லியிருக்க அப்பர் லிமிட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணக்கூடாது. நாலாவது டெபாசிட்டர்ஸ்க்கு கிஃப்ட்ஸோ இன்சென்டிவ்ஸோ அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடாது. அஞ்சாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். ஆறாவது டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏழாவது என்பிஎஃப்சிஸோட டெபாசிட் ரீபேமெண்ட்டுக்கு ஆர்பிஐ கேரண்டி கிடையாது. ஃபைனலாக ஆர்பிஐ சொல்லியிருக்க கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ நார்ம்ஸை என்பிஎஃப்சிஸ் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு அதிகமான ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ சில பாலிசி சேஞ்சஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த என்பிஎஃப்சிஸோட 3 கேட்டகரிஸான அசட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், லோன் கம்பெனிஸை மர்ஜ் பண்ணி புது கேட்டகரியாக என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ்னு கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து என்பிஎஃப்சிஸை ஒரு கம்பெனியாக இல்லாமல் அவங்களோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
மூணாவது டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணுற என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நெட் அசட்ஸில் அப் டு 20% வேற கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸை தவிர மற்றவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்போஷருக்கு அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்ஸை பேஸ் பண்ணி ரிஸ்க் வெயிட்டேஜை வந்து கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை அட்ரஸ் பண்ணுறதோட ஸ்மால் லெண்டர்ஸ் ஸ்மால் பாரோவர்ஸ்க்கு இடையில டைரக்ட் இன்ட்ராக்ஷன் மூலியமா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2017-18 ஆர்பிஐ வந்து 2 கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சிஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பியர் டு பியர், இன்னொன்று அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் நடந்த பேங்கிங் கிரைசிஸ்னால தான் வந்து வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் பேங்கிங் பாடி தேவைன்னு தோணுச்சு. அதுபடி தான் வந்து இந்தியாவிலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை April 1, 1935 ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி கல்கட்டாவில் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் 1937 பாம்பேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பேங்க் மாதிரியே பிரைவேட் ஓனர்ஷிப்போட அமைச்ச ஆர்பிஐக்கு 2 எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுறது, இன்னொன்று கவர்மெண்ட்டோட பேங்கராக இருக்கிறது. இந்தியாவில் 1949 ஆர்பிஐயை வந்து நேஷனலைஸ்டாக மாற்றினாங்க. டெக்னிக்கலாக சொல்லணும்னா வந்து பேங்காக இல்லாமல் இருந்தாங்க. ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸை வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐயோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸை அவங்களோட பிரியம்பலில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா வந்து இந்தியாவில் மானிட்டரி ஸ்டெபிலிட்டியை பாதுகாக்கிற விதமாக பேங்க் நோட்ஸ், அதாவது ரூபாய் நோட்டுகளை இஷ்யூ பண்ணுறது, எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்கணும்னு ரெகுலேட் பண்ணுறது, அப்புறம் கண்ட்ரியோட கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டமை அதோட அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் அதிகமாயிட்டு வர சிக்கலான எக்கனாமியோட சேலஞ்சை எதிர்கொள்றதுக்கு மாடர்ன் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு இருக்கிறது, அப்புறம் க்ரோத் அப்ஜெக்டிவை மைண்டில் வச்சுட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ நேஷனலைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1949 அந்தந்த கால தேவைக்கு ஏற்ற மாதிரி சட்ட திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. கரண்ட்டாக ஆர்பிஐக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரி அத்தாரிட்டி. இதில் மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறதுலாம் வரும். எக்ஸாம்பிள் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுலாம் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி அத்தாரிட்டி. இதில் புது கரன்சி நோட்ஸ், காயின்ஸை இஷ்யூ பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிறத டிஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். எப்படி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் செயல்படணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான பேங்கிங் ஆப்ரேஷன் பேராமீட்டர்ஸை சொல்லுவாங்க. இது மூலிமா பப்ளிக்கு வந்து நம்பிக்கை வரும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 படி எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரியோட அந்நிய செலவணி இருப்பை வந்து வச்சுக்கிறது, ருப்பியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்கிறது, அப்புறம் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுலாம் வரும். ஃபிஃப்த்து வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். கண்ட்ரியில் பேமெண்ட் சிஸ்டம்ஸை பாதுகாப்பான அப்புறம் எஃபிஷியண்ட்டான முறையில் இன்ட்ரோடியூஸ் இல்லைனா அப்கிரேட் பண்ணுறதுலாம் வரும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்கர் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ். இதில் 3 கேட்டகரி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மெர்ச்சன்ட் பேங்கிங்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது, அப்புறம் அவங்களுக்கே பேங்கராக இருப்பாங்க. அடுத்தது கண்ட்ரியில் இருக்கிற ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட பேங்கிங் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஆர்பிஐக்கு டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுபடி டெவலப்மெண்டல் பேங்க்ஸ் லைக் வந்து ஐடிபிஐ, எஸ்ஐடிபிஐ, நபார்ட், என்இடிபி, என்ஹெச்பி இது போல் பேங்க்ஸை வந்து அமைச்சிருப்பாங்க. கிராஜுவலாக இந்த பேங்க்ஸோட ஓனர்ஷிப் வந்து ஆர்பிஐ கிட்டே இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஆர்பிஐக்கு நிறைய இடத்துல ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ஸ்டேட் கேபிட்டல்ஸில் வந்து இருக்கும். அதை நிர்வகிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கவர்மெண்ட் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை 4 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் இல்லைனா நாமினேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் டைரக்டர்ஸ். இதில் கவர்னர் அப்புறம் டெப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. அது வந்து 4 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டாவது நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ். இதில் 10 டைரக்டர்ஸ் வேறு ஃபீல்டில் இருந்து நாமினேட் பண்ணுவாங்க. அப்புறம் 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து ஆர்பிஐயோட 4 லோக்கல் போர்ட்ஸில் இருந்து ஒருத்தர் டோட்டலாக 4 டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐயோட 4 ஃபுல்லி ஓன்டு சப்சிடியரிஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். மூணாவது ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். நாலாவது இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீசஸ். February 2020 ஆர்பிஐ வந்து அவங்களோட புது ஃபினான்ஷியல் இயர் 2020-21 ஏப்ரல் டு மார்ச்சாக வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரி பாலிசி. ஆர்பிஐயோட ரொம்பவே டைனமிக்கான எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த மானிட்டரி மேட்டர்ஸ் ரிலேட்டடான மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. எக்கனாமிக் சிஸ்டமில் மணியோட சைஸ் அண்ட் காஸ்ட்டை ரெகுலேட் பண்ணுறதையே வந்து நோக்கமாக கொண்டு இருக்கிறது. வருஷத்துக்கு 2 வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தது போய் 2016 மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஃபினான்ஷியல் இயரில் 6 டைம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி மினிமம் மீட் பண்ணணும்.
இந்த கமிட்டியில் ஆர்பிஐ அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நாமினேட் பண்ணுற 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஆர்பிஐ கவர்னர் வந்து சேர்மனாக இருப்பார். ஒருவேளை இவங்க எடுக்கிற டிசிஷனில் டை ஆச்சுன்னா சேர்மன் வந்து ஓட் போட்டு டிசைட் பண்ணுவார். மீடியாவுக்கு ஒரு டைமில் கிடைக்கிற மானிட்டரி பாலிசி ஸ்டான்சஸ் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸ். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எய்தர் அப் சைடில் போகலாம் இல்லைனா டவுன் சைடில் போகலாம். ரெண்டாவது கேலிபிரேட்டட் டைட்னிங். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப் சைடில் தான் போகும். மூணாவது அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். இதை வந்து எக்ஸ்பான்ஷனரி ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இன்னும் அதிகமான ஃபண்ட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், லெண்டிங், க்ரோத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. நாலாவது கான்ட்ராக்ஷனரி ஸ்டான்ஸ். ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருந்து ஃபண்ட்ஸை வந்து வெளியே எடுக்கிறது. இது வந்து இன்ஃப்ளேஷனை லாங் டேர்முக்கு கட்டுப்படுத்துறத வந்து நோக்கமாக கொண்டு இருக்கிறது. ஃபைனலாக வந்து ஹாக்கிஷ் ஸ்டான்ஸ். இதுவும் வந்து கான்ட்ராக்ஷனரி ஸ்டான்ஸ் தான். இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணுறது. ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு தேவையான மானிட்டரி பாலிசியை கொண்டு வரதுக்கு பலவிதமான டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து 2 விதமான ரிசர்வ் ரேஷியோஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இன்னொன்று ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது என்னன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸில் ஒரு பார்ட்டை வந்து கேஷ் ஃபார்மில் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை பேங்க்ஸோட நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில் குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட ஃபார்முலா என்னன்னா வந்து ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் டிவைடட் பை பேங்க் டெபாசிட் இன்டூ 100. 2007 இருந்து லோவர் சீலிங் லிமிட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை 3% கம்மியாகவும் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது வந்து எப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸில், அதாவது நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில் ஒரு பார்ட்டை வந்து நான் கேஷ் ஃபார்மில் லிக்விட் அசட்ஸாக ஆர்பிஐ சொல்லியிருக்கிற பர்சன்டேஜுக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த லிக்விட் அசட்ஸும் வந்து பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதிலிருந்து பேங்க்ஸ்க்கு வந்து இன்கமும் வரும். கரண்ட்டாக வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை ஆர்பிஐ வந்து எவ்வளோ வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ரேட். ஆர்பிஐ வந்து அவங்க கிட்ட லாங் டேர்முக்கு வாங்குற கடனுக்கு வசூலிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி தான் வந்து பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வாங்குவாங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ்லாம் வந்து வாங்குவாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்போ ரேட், அதாவது ரேட் ஆஃப் ரீபர்ச்சேஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ்க்கு ஆர்பிஐ சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது ஆர்பிஐ வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு கடன் கொடுக்கறது. இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட லோன்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் ரெப்போ. என்ஹான்ஸ்டு லெண்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் பேங்க்ஸோட ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏம் பண்ணி February 2020 ஆர்பிஐ வந்து லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷனாக வந்து 1.5 lakh crores வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கு, அதாவது ரெப்போ ரேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட டென்யூர் பார்த்தீங்கன்னா வந்து 1 to 3 years. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது வந்து ஆர்பிஐ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கிளைண்ட்ஸ்க்கு லைக் வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்கன்றது. இது வந்து ரெப்போ ரேட்டுக்கு ரிவர்ஸாக இருக்கிறது. ஆனால் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எப்போவுமே ரெப்போ ரேட்டை விட கம்மியாக தான் வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீம் மூலிமா பேங்க்ஸ் வந்து அவங்களோட நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில் அப் டு 1% வரைக்கும் ஆர்பிஐ கிட்ட இருந்து கரண்ட் ரெப்போ ரேட்டை விட 1% ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஓவர் நைட்டுக்கு வந்து கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதர் டூல்ஸ். இப்போ நம்ம பார்த்தது போக ஆர்பிஐ சரியான கிரெடிட் அண்ட் மானிட்டரி பாலிசியை செயல்படுத்த வேறு சில முக்கியமானதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கால் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் வந்து இதுதான். ஓவர் நைட் பேசிஸில் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் தவிர ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் போல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஃபண்ட்ஸை கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறதுலாம் நடக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸை மாற்றி அமைக்கணுன்றதுக்காக ப்ரைமரியாக ஏம் பண்ணி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்க்கெட்டில் செல் பண்ணுறதோ இல்லைனா மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆர்பிஐயால் நடத்தப்படுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. டெய்லி பேசிஸில் ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரெப்போ இல்லைனா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் பேங்கிங் சிஸ்டம்ஸ்க்கு கடன் கொடுக்கறதுக்கும் கடன் வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். ஷார்ட் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்புறம் ட்ரெஷரி பில்ஸை செல் பண்ணுறது மூலிமா லார்ஜ் கேபிட்டல் வந்து உள்ளே வரதுனால போதுமான பணப்புழக்கம் வந்து ஏற்படும். ஃபிஃப்த்து வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா ஆர்பிஐ வந்து எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கொடுக்காம டெபாசிட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நடந்துச்சோ அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் ரேட். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த பேஸ் ரேட்டுக்கு கம்மியாக கடன் வழங்கக்கூடாது. இது வந்து முன்னாடி இருந்த ப்ரைம் லெண்டிங் ரேட், பெஞ்ச்மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் மாதிரி.
பேஸ் ரேட் வந்து 1 ஜூலை 2010ல் பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட்டை 2003ல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லெண்டிங் ரேட்டில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதுக்கான நோக்கத்திலிருந்து கீழே போயிடுச்சு. இந்த சிஸ்டம் படி பேங்க்ஸ் வந்து பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட்ஸுக்கு கம்மியாகவும் வந்து கடன் கொடுக்கலாம். அதனால் கடன் வாங்குறவங்க பேங்க்ஸில் பார்கெயின் பண்ணி வேற பர்சன்ஸை விட கம்மியான வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. இது வந்து லெண்டிங் பிஸ்னஸில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதை பிளர் ஆக்கிடுச்சு. பேஸ் ரேட் சிஸ்டம் வந்து பேங்க்ஸோட லெண்டிங் ரேட்டில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷனில் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறத நோக்கமாக கொண்டு இருக்குது. 2010ல் ஆர்பிஐ வந்து டீரெகுலேட் பண்ணதுக்கப்புறமா பேங்க்ஸே வந்து அவங்களுக்கான பேஸ் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எம்சிஎல்ஆர் ஃபினான்ஷியல் இயர் 2016-17 1 ஏப்ரல் 2016 நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து லெண்டிங் ரேட்டை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு புது மெத்தடாலஜிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் எம்சிஎல்ஆர். டிசம்பர் 2015ல் ஆர்பிஐயால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறவர் லோனை ரீபே பண்ணுற அமௌண்ட் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி எம்சிஎல்ஆர் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ரெண்டாவது எம்சிஎல்ஆரோட ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை ஆட் பண்ணி ஆக்சுவல் லெண்டிங் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிற டேட்டில் எல்லா மாதமும் வந்து இந்த எம்சிஎல்ஆர் ரேட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. நாலாவது ஆல்ரெடி கடன் வாங்குறவங்களுக்கு இந்த எம்சிஎல்ஆர் ரேட் பேஸ்டு ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பேங்க்ஸ் இன்னமும் வந்து பேஸ் ரேட்டை ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பண பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு பாலிசி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவாக லெண்டிங் ரேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 2015-16ல் ஆர்பிஐ வந்து பாலிசி ரேட்டை லைக் வந்து ரெப்போ ரேட்டை வந்து டோட்டலாக 1.25% வந்து கம்மி பண்ணாங்க. ஆனால் பேங்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 0.6% தான் வந்து அவங்களோட லெண்டிங் ரேட்டில் இருந்து கம்மி பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பேங்க்ஸ் வந்து பேஸ் ரேட்டை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இந்த 3 மெத்தட்ஸில் ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ரெண்டாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், மூணாவது பிளெண்டட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் எம்சிஎல்ஆர்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலிசி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்ஸோட லெண்டிங் ரேட் வந்து மாறுறது இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது பேங்க்ஸ் கம்ப்யூட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மூணாவது கடன் வாங்குறவங்களுக்கும் பேங்க்ஸ்க்கும் வந்து காஸ்ட் ஆஃப் லோன் வந்து நியாயமாக இருக்கும். ஃபைனலாக வந்து பேங்க்ஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக லாங் ரன்னில் என்ஹான்ஸ்டாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எம்சிஎல்ஆர் ஐடியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸை கொடுக்காததால் ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் 2019 பேங்க்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண எல்லா புது ஃப்ளோட்டிங் லோன்ஸும் வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்கிற 4 எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்ஸில் ஏதாச்சும் ஒன்னோட லிங்க் பண்ணப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ரெப்போ ரேட், ரெண்டாவது 91 டே ட்ரெஷரி பில் ஈல்டு, மூணாவது 182 டே ட்ரெஷரி பில் ஈல்டு, நாலாவது ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு பெஞ்ச்மார்க்கோட. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மானிட்டரி டிரான்ஸ்மிஷன். ஃபினான்ஷியல் சிஸ்டமோட ஃபண்ட்ஸ் அலோகேஷனில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து மானிட்டரி பாலிசி தான். அதுக்கு பேங்க்ஸ் டிசைட் பண்ணுற லெண்டிங் ரேட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுற பாலிசி ரேட்ஸ், அதாவது ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, எம்எஸ்எஃப் பேங்க் ரேட்டுக்கெலாம் வந்து நியரஸ்ட்டாக சென்சிட்டிவாக இருக்கிறது தான் வந்து மானிட்டரி டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட் இயர்ஸாக வந்து இந்த ஹெல்த்தி மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டமில் லேக்கிங்காக வந்து இருக்குது. ஏப்ரல் 2020 வரைக்கும் பேங்க்ஸோட லெண்டிங் ரேட்டை டிசைட் பண்ணுறதுல எம்சிஎல்ஆர் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறது போல் ஸ்டெப்ஸை வந்து ஆர்பிஐ வந்து எடுத்துருந்துருப்பாங்க. 2019ல் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து 3 அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து வீக்காக இருந்திருக்கும். ஒன்று வந்து ரேட் ஸ்ட்ரக்சர். 2019ல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் வந்து கீழே வந்து போகலை. பட் ஆனால் வந்து ரெப்போ ரேட் வந்து 1.35% வந்து ரெடியூஸ் ஆச்சு. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் கிரெடிட்டு, மூணாவது டேர்ம் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாலிசியை ரேட் கட் பண்ணதில் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து இம்பாக்ட் இருந்துச்சு. லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்து டிக்ளைன் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பேங்கிங் இன் இந்தியாவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.